சத்குருவே சிவம் 6 monthsலேருந்து 1 year வரைக்கும் குழந்தை வளர்ப்பை பற்றி சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் தெரியும், இது ஒன்றும் பெரிய வித்தை கிடையாது. புதுசாக கல்யாணம் ஆனவங்க, புதுசாக ப்ரெக்னென்ட் ஆனவங்களுக்கு தான் சொல்லித்தரேன். நான் ஃபாலோ பண்ண டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான தொழிலே கிடையாது. குழந்தைங்க நம்மளுக்கு அப்படியே தெய்வமாக, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. நம்ம எவ்வளோ கொஞ்சமோ அவ்வளோ குழந்தைங்க நம்ம கூட அன்பாக இருப்பாங்க, ரொம்ப அட்டாச்ட் ஆகிடுவாங்க. நான் கிராண்ட் மதராக என் குழந்தை கூட, என் பேர குழந்தை கூட அவ்வளோ அட்டாச்சு. அவரும் என்னை விட்டு ஒரு நிமிஷம் இருக்க மாட்டார், நானும் ஒரு நிமிஷம் இருந்தாலும் ரொம்ப அவரை பற்றியே நினச்சிக்கிட்டே இருப்பேன். 6 monthsலேருந்து நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடுலாம் ஆரம்பிச்சிடலாம். சில குழந்தைங்க மோஷனே போகாது, கஷ்டப்படும். முதல் நாள் ராத்திரியே இந்த உலர்ந்த திராட்சை தண்ணியில் வெந்நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் அதை கசக்கி ஒரு ஸ்பூன் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக மோஷன் போயிடுவாங்க. காலையில் எழுந்தவுடனே அதை ஒரு ஸ்பூன் கொடுத்தீங்கன்னா மோஷன் போயிடுவாங்க. நிறைய 6வது மாதத்துலேருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் குழந்தைய. அவங்க தவழ்கிறேன்னு பேரில் விழுவாங்க, அப்புறம் உட்காந்துக்கிறேன்னு விழுவாங்க, நிற்கிறேன் நடக்கிறேன் ரொம்ப ஆர்வமாக கடன்னு. கடவுளோட படைப்பு, ஆண்டவன் படைப்பு பார்த்திங்கன்னா வேகமாக அது நடந்துடும். அந்த சைக்கிள் வேகமாக 1 year வேகமாக 6வது மாதம் அப்படி குப்பிரிச்சு தவழ்கிறதுக்கு கிருஷ்ணர் மாதிரி தவழ்ந்து வருவாங்க. அப்புறம் தவழ்ந்த உடனே அப்படியே உட்காரத்துக்கு ஸ்ட்ரெச் பண்ணி உட்காருவாங்க. நம்ம சில பேர் சொல்லுவாங்க மூலையில் உட்காருவீங்க, சோஃபாவில் அப்படிலாம் வேண்டாம், எல்லாமே அவங்களே கற்றுப்பாங்க. நம்மளுக்கு பொறுமை தேவை. பொறுமையாக நம்ம குழந்தைய நம்ம கையாண்டோம்னா பொறுமையாக எல்லா வேலையும் கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுருவாங்க. சாப்பாடை பொறுத்த வரைக்கும் எல்லா காய்கறியும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடணும். நல்லா வேக வச்சு, குழைவாக வேக வச்சு அப்படியே அவங்களுக்கு நம்ம ஸ்பூன் போட்டு கொடுத்தோம்னா அவங்களே சாப்பிட பழகுவாங்க. கொஞ்சம் மெஸ்ஸி ஆக்குவாங்க, கீழே எல்லாம் போடுவாங்க. நம்ம பொறுமையாக அதை க்ளீன் பண்ணணும். இப்படி பண்ணோம்னா அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா சாப்பாடும் என்னோடய பேர குழந்தைக்கு பாவக்காய் மற்றம்தான், பாவக்காய் சேனை, இது 2 தான் நாங்கள் இன்னும் ட்ரை பண்ணல. மீதி எல்லா காய்கறியும் அவரே சாப்பிட்ருவார். நம்ம வச்சோம்னா சாப்பிட்ருவார். அதே மாதிரி டிஃபன் கொடுக்கணும். நல்ல வயிறு ரொம்ப கொடுத்துட்டோன்னு வைங்க, குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. மேக்ஸிமம் நிறைய டாக்டர்கிட்ட போகாத பார்த்துக்கோங்க. பால் ரொம்ப தாய்ப்பால் தவிர வேறு எந்த பாலும் கொடுக்க பழகாதீங்க. சர்க்கரை அறவே வேண்டாம். வெள்ளை சர்க்கரை சின்ன வயசுலேயே பழக்காதீங்க. ஸ்வீட் கொடுக்காதீங்க, சாக்லேட்ஸ் கொடுக்காதீங்க, எதுவுமே கொஞ்ச நாள் கொடுக்காதீங்க. அவங்களுக்கா டேஸ்ட் பிடிச்சி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போ கொடுத்தா போதும். நம்ம அவசரப்பட்டு எல்லாத்தையும் குழந்தைக்கு கொடுக்கணும்னு கொடுத்துடாதீங்க. பாவம், அவங்க தான் கஷ்டப்படுவாங்க. அதனால் மேக்ஸிமம் ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்கறத தவிர்த்துருங்க. நம்ம நம்ம வழக்கப்படி சாதம் ஆரம்பிச்சிடலாம். சில பேர் 6 மாதத்துலேயே சாதம் ஊட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கோவிலில் போய் சாமிக்கிட்ட வச்சு ஊட்டுங்க, அன்னப்பிரசன்னம் பண்ணலாம். எல்லாம் உங்கள் இஷ்டம். உங்களோட வழக்கப்படி குழந்தைக்கு சாப்பாடு, பருப்பு, நிறைய பருப்பை நல்லா மசித்து சாதத்தோட கலந்து கொடுக்கலாம். தயிர் ஆரம்பிக்கணும். ஏன்னா தயிர் அப்புறம் குழந்தைக்கு அந்த டேஸ்ட்டே தெரியாமல் போயிடும். தயிர் நல்லா காலையில் நீங்கள் டிஃபன் ஏதாவது கொடுக்கச்சு, இட்லி கொடுக்கச்சு தயிர் துவச்சி கொடுங்க. குழந்தை நல்லா சாப்பிட. புளிப்பில்லாத தயிரை கொடுங்க. நல்லதாக பார்த்து நல்லா ஸ்ரத்தையாக எதுவுமே நம்ம மனசார சந்தோஷமாக செஞ்சால் குழந்தைங்கள் எல்லாம் சாப்பிடும். சிரிச்சுக்கிட்டே இருங்க, நிறைய பேசுங்க, எவ்வளோ முடியுமோ பேசுங்க, கதைகள் சொல்லுங்கள், பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க, எல்லாம் குழந்தைகிட்ட செய்யுங்க. அவங்க உடனே அதை கேட்ச் பண்ணி செய்வாங்க. நம்ம தான் எதுவுமே லேட்டாக செய்வோம், குழந்தைங்க வேகமாக எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? வாழ்க வளமுடன், நேர்மையாக. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.